ஹாய் நண்பர்களே, வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் ஏரியில் மீன் பிடிச்சோம். அந்த மீனை நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி அதை சுட்ட மீன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நாங்கள் மீன் பிடிச்சி இதை மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு ஒரு கம்பியை ரெடி பண்ணிட்டோம், புது கம்பி. அந்த கம்பியில் கோக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக லைனாக அழகாக நடு சென்டரில் கோர்த்து நெருப்பு மூட்டி அதில் நாங்கள் சுட போகிறோம். மசாலாலாம் செம்மையாக போட்டுக்கிறோம். இப்போயே நாக்கில் எச்சி ஊறுது. பாருங்கள், முழுமையாக பார்க்கணும் இந்த வீடியோவை. பாருங்கள், நீங்களும் உங்கள் ஊரில் செய்யலாம் இந்த மாதிரி. நாங்கள் மலை ஓரத்தில் ஏரியில் பிடிச்சோம். இயற்கையான இடம், பாறை மேலே உட்காந்து எப்படி செய்கிறோம் பாருங்கள். நாங்கள் லைனாக கோத்துக்கினே இருக்கிறாங்க பாருங்கள். சுட்ட மீன் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நம்ம என்னதான் இருந்தாலும் கடல் மீன்லாம் சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறு தாங்க. இது ஏரியில் நாட்டு மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. இது நாங்கள் நிறைய டைம் இதுமாரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எப்படி லைனாக கோத்துட்டாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா தடவி ஊறி போச்சு. நெருப்பு மூட்டி நெருப்பில் காட்டின்னு இருக்காங்க பாருங்கள். செம்மையாக நாக்கில் எச்ச ஊறிக்கினே இருக்குது. செய்யறதை பார்த்து பார்த்து நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா தீயை மூட்டி அனல் அடிக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோ மீன் இருக்குங்க. பாருங்கள் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நல்லா வாசனை வருதுங்க. பாருங்கள், இந்த நாங்கள் பண்ணி இருக்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள், தள்ளிடாதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் அன்லிமிட்டடாக செம்மையாக இருக்குது. வாசனை தூக்குது எங்களுக்கு. நல்லா இருக்குது. நாட்டு மீன் ருசியே ருசி தான். டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது தான். நாட்டு மீன் நல்லா இருக்குது. பாருங்கள், நம்மளை எல்லாம் கம்பி கோர்த்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது அர்ஜென்ட்டுக்கு மலை ஓரத்தில் மீன் பிடிச்சோம். அங்கேயே நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி பண்ணி பாறை மேலே உக்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி காற்றோட்டமான இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஊரில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா சுத்தம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறோம். இந்த மீன் கழுவுறதுக்கு 1 மணி நேரம் டைம் ஆச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வாசனை வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே. செம்மையாக இருக்குது. நெருப்புலேயே சுட்ட மீன் தான் பாருங்கள். கறி வடை இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க நெருப்பில் சுட்டு. மீன் பாருங்கள், நாங்களே செஞ்சுருக்கோம். நேச்சுரலான வீடியோ இது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. வாசனை நல்லா வருது. சுட்ட மீன் நெருப்பில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போகுது. பார்க்கும்போதே திரும்ப செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுது. நீங்களும் செய்யறது விருப்பம் தான் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்னா டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. சுட்ட மீன் இந்த மாதிரி டேஸ்ட்டு ஹோட்டலில் கூட கிடைக்கல. அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கு. சுட்ட மீன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் நண்பர். பார்க்கறதே நல்லா வெந்து நல்லா ருசியாக இருக்குது. நல்லா பாறை மேலே காற்றோட்டமாக உட்காந்துருக்கோம் பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.